எல்லாமே அந்த பிரச்சனைகளை நம்ம மையப்படுத்தும் பொழுது அது வந்து நமக்கு வந்து அது நம்ம மைண்ட் இப்படி நம்ம டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போய் நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். சோ நம்ம வாழ்க்கையில கடவுள் நமக்கு உள்ள வேதகத்துல எத்தனை வசனங்கள் எத்தனை சாட்சிகள் வச்சிருந்தா கூட நம்ம சில சமயத்துல நம்ம வந்து தவறி நம்ம வந்து சூழ்நிலைகளோ பிரச்சனைகளிலோ நம்ம முன்னிறுத்தும் பொழுது அது வந்து நமக்கு வந்து நம்ம வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமா இருக்காது. அதே மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பேதுரு தந்தை எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 14 அதிகாரத்துல கடவுள் வந்து பேதுருவை கடல்ல நடந்து வர்றதுக்கு வரட்டுமான்னு கேட்கறது வான்னு சொல்றாரு. வான்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கமாண்ட். கடவுள் வந்து நிக்கிறாரு, நீ வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ கடவுள் பெரியவர் அந்த இடத்துல. அவர் வந்து கடல் மேல நடக்க கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவர் நடக்கும் பொழுது அவன் கடல் மேல் நடந்தாரு. அப்போ அவர் கண்ணு வந்து சத்தியத்தின் மேலும் வேதத்தின் மேலும் கடவுள் மேல மட்டும் இருந்தது. சோ அவர் வந்து நடக்கிறாரு. ஆனா அந்த காற்றை பார்க்கும்போது அவர் வந்து சூழ்நிலையில அவர் பயந்துடுறாரு. அந்த உணர்ச்சி, பயங்கர உணர்ச்சி, நம்ம விழுந்துருவோங்கிற உணர்ச்சி வந்து அவரை மேலோங்கும் போது அவர் வந்து அமிழ்ந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ சந்தேகப்படாம அவ்வளோ பெரிய ஒரு சீஷர் வந்து அவரும் நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. 2 பேரும் அவங்க அனுப்பும்போது அப்படி இருந்தா கூட அந்த காற்று பலமா இருக்கிறத அவங்க பார்த்த உடனே அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு அவர் அமிழ்ந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து சத்தியத்தை விட்டு நம்ம ஃபீலிங் மேல, நம்ம பயத்தின் மேல, பயங்கர உணர்ச்சி மேல கண்ணை வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கீழே போயிடுவோம். அப்போ அந்த மாதிரி காரியங்கள் நம்ம லைஃப்ல நம்ம வந்து பண்ணவே கூடாது. கத்தர் மேல கண் வச்சா கத்தர் மேலேயே கண் வைக்கணும். ஏன்னா இப்ப என்ன கடவுள் இந்த உலகத்துல என்ன இருக்கு, எல்லாத்தை விட கடவுள் தான் பெரியவர். அப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம சத்தியத்தை விட்டு ஃபீலிங் மேல இது பண்ண முடியாது. அப்ப சந்தேகப்பட்டான் அவன். அவன் சந்தேகப்பட்டாருன்னா கடவுள் கேட்கிறாரு அவன்கிட்ட. இப்ப நம்ம நோக்கத்தை வந்து இயேசுவின் மேல இருந்து புயலின் மேல் வைத்ததுனால அவன் வந்து இது பண்ணிட்டான். இப்ப நம்மளும் நம்ம வாழ்க்கையில எத்தனை விதமான பிரச்சனைகளோ நோய்களோ வந்தாலும் அது மேல நம்ம கண்ணை ஃபர்ஸ்ட் வைக்காம கடவுள் மேல நம்ம கண்ணை வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே சால்வ் ஆயிடும். அந்த எசேக்கியா ராஜாவுக்கு வந்து அதே மாதிரி எல்லாமே சால்வ் ஆச்சு. அவருக்கு வந்து பாருங்க, ஒரே ஒரு தூதன் ஒரே நைட்ல வந்து 1,85,000 பேரை இது பண்ணி விக்டரி கொடுத்தாரு. என்ன பண்ணாரு அவர்? ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் போய் கடவுளை முன்னிலைப்படுத்தி கடவுளை மகிமைப்படுத்தி அப்படி பண்ணதுனால அவங்க வாழ்க்கையில எல்லாமே அவங்களுக்கு வந்து வெற்றிகரமா நடந்துச்சு. அப்புறம் அந்த மாதிரி அப்புறம் ராஜாக்கள் வந்து 2 ராஜாக்கள் 19 வருஷங்களேன். 19வது வசனம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இந்த இடத்த பாத்தீங்கன்னா, நீங்களே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு என் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அவங்க சாதாரணமா விண்ணப்பம் பண்ணியிருந்தாலே கடவுள் கேட்டிருப்பாரு. ஆனா அந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, கடவுள் வந்து உலகத்துல எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம கடவுள் பெரியவருங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். கடவுளோட நாமம் குளோரிஃபை ஆகணும்னு சொல்லிட்டுதான் அவர் சொல்ற, நீர் ஒருவரே தேவன் பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் அறியும்படினா அத்தனை ராஜ்யங்களுக்கு மேல என் கடவுள் தான் பெரியவர்னு காமிக்கணுங்கிறதுக்காக அவர் அப்படி ப்ரே பண்றாரு. அது எவ்வளவு பெரிய ஒரு நம்ம வாழ்க்கையில இந்த 115 சங்கீதத்துல கூட ஒரு வசனம் உண்டு. அதான், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு எல்லாம் உங்களுடைய நாம மகிமைக்கென்று நீங்க வந்து கிரியை செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க. அப்ப இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நிறைய நடக்கும் நமக்கு. அப்போ அந்த அற்புதத்தை செஞ்சு அந்த அற்புதத்தினால தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அதுக்காக நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும், இந்த அற்புதத்தினால தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அது மாதிரி யோவான் 14:13 கூட என் பிதாவுடைய நாமம் மகிமைப்படும், குமாரன் மூலமாக இதை நான் செய்வேன்னு சொல்றாரு. அப்போ என்ன கேட்டாலும் பிதாவோட நாம மகிமைப்படும்படி இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளுக்கு செய்ய ஒரு ஆயத்தமா இருக்கிறாரு. சோ அப்படி ஒரு அருமையான தேவனை நம்ம வச்சிருக்கிறோம். சோ நம்ம வாழ்க்கையில எசேக்கியா ராஜா மாதிரி ஜெபிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையோ எந்த பிரச்சனையோ எது வந்தாலும் நம்மளால வந்து அதை மேற்கொள்ள முடியும். இது ரொம்ப பெரிய பிரச்சனை, இது ரொம்ப பெரிய வியாதி, இது எங்களுக்கு யாருக்கும் வராது, எனக்கு வந்திருக்கு அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா கடவுள் வந்து இந்த உலகத்துல எல்லா சோதனையும் அவர் அனுபவிச்சுதான் 100% ஹியூமன் 100% காடா இருந்து எல்லா பிரச்சனையும் அவர் வந்து பார்க்காத பிரச்சனை கிடையாது, பார்க்காத சோதனை கிடையாது. ஏன்னா அவர் மாம்சமும் ரத்தமா நம்ம கூட இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம ப்ராப்ளம் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து எவ்ரிதிங்
நம்ம வந்து கடவுள்கிட்ட வித் பிரேயரோட கொண்டு போகும்போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல சொன்ன மாதிரி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோர்க்கத்தோடு கூட ஜெபத்துடன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மகிட்ட வரும். அதை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம மெடிடேட் பண்ணி நம்ம கடவுளை உறுதியா பிடிச்சுக்கிட்டா நமக்கும் வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் வெற்றி கிடைக்கும். இந்த அதனால நன்றி தகப்பனே. இந்த அருமையான இசைக்கா ஜெபம் போல கர்த்தாவே, நாங்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இயேசப்பா உம்மை முதலில் நிறுத்தி ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகள் அல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் முதலில் நிறுத்தி அப்பா எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் கொண்டு வந்து எங்களுடைய வழிகள் எல்லாம் எங்களுக்கு ஒப்புவித்து நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தாவே, எங்கள் காரியங்களை ஜெயமாய் மாறுவதாய் முடியக்கூடிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறீரப்பா. இந்த யூத் மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த மினிஸ்ட்ரியை ஆசீர்வதிங்கப்பா. அதை நடத்துகிற கர்த்தாவே ரேசாவோடு கூட இருங்கப்பா, சுசிலாஜியோடு கூட இருங்க சுவாமி. அது நடத்துகிற கர்த்தாவே இந்த திருப்பாவதி மகளோடு கூட இருங்க சுவாமி. அங்க வருகிற ஒவ்வொரு யூத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வர்ற பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தாவே இயேசப்பா உமக்குள் அதிகமாக உந்தி கட்டப்படத்தக்கதாக முடிக்கிறது. தன் பிள்ளைகளின் தேவைகள் எல்லாம் சந்திச்சிருங்க சுவாமி. இயேசப்பா நீங்க வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மினிஸ்ட்ரி அபரிதமா ஆசீர்வதிங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூம்மா. ரொம்ப நன்றி. இந்த நாளிலே கூட இந்த மாதத்துல 22ஆம் தேதி வருடத்தை துவக்கி முதல் மாதத்துல 22ஆம் தேதியில நல்ல மெசேஜ் நம்மளோட பேசியிருக்காங்க. எஸ்ஐகே ராஜாவை பற்றி பேசியிருக்காங்க. எல்லாரும் கேட்டிருக்கிறோம். அவங்க சத்ரு பயம் கொண்டு காட்டுவான், அதே போலதான் காட்டியிருக்காரு. ஆனா கர்த்தர் நமக்கு நம்மோடு இருப்பதுனால பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐகே ராஜா பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அவர் எப்படி கர்த்தருக்கு தான் தேவாலயத்துக்கு போவாரு, கர்த்தரை தான் முதல்ல இடம் அவரு கொடுப்பாரு, கர்த்தரை தேடுவாரு. அப்ப நமக்கும் சொல்லியிருக்காங்க, அந்த விசுவாசம் வேண்டும். அவர் என்ன பண்ணணும், நம்ம கர்த்தரிடத்துல ஞானத்தை கேட்கணும், கர்த்தரை கனம் பண்ணணும், மகிமைப்படுத்தணும், நிறைய காரியங்களை சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் எல்லாரும் கேட்டிருக்கிறோம். இதன்படி நானும் வாழணும், எல்லாரும் கேட்டவங்களும் அதன்படி நம்ம பின்பற்றணும். நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்கன்னு சொல்லலாம். சேக்கி ராஜாவை பத்தி சொல்லியிருக்காங்க, கோலியாத்தை பத்தி சொன்னாங்க, தாவீது, பேதுரு, இப்படியா நிறைய பேரை சொல்லியிருக்காங்க. நானும் இதுல என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம எதை குறித்து முதல்ல கத்திரிடத்துல தான் சொல்லணும். நாங்கள் பெண்கள் ஜபத்தில் கூட தாயார் சொல்லுவாங்க, அவங்க யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, முதல்ல கத்திரிடத்துல சொல்லணும். இந்த நாளிலையும் சொல்லியிருக்காங்க, முதல்ல அவரிடத்துல சொல்லணும். எந்த பிரச்சனையிலையும் நம்ம வந்து மீண்டு வரணும்னா நம்ம கத்திரிடத்துல தான் முதல்ல சொல்லணும்னு சொல்லிட்டு, இது ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கும் அது பிரயோஜனமா இருந்தது. வேற யாராவது சொல்ல போறீங்களா? சரி, நம்ம மத்தியில க்ளோசிங் ப்ரேயர் வந்து நம்ம அன்பு ஆவிக்குரிய தாயார் அவர்கள் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அம்மா நீங்க ஜெபம் பண்ணி முடியுங்கம்மா. கேட்கலைங்க. பங்கேக்கா கேக்குதுங்கம்மா. கேக்குதா? நேசிக்கிற பரலோகப்பிதாவே, இந்த அற்புதமான இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன் பிரேயர்லே ஆண்டவரே கர்த்தாவே இப்படி சாமத்திலே காத்துறது நல்ல ஆலோசனைகளை இந்நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் உதவி செய்தமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே எங்களுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு அதிகமாய் நாட்களில் தேவைப்படுகிறது. இசைக்கே ராஜாவை குறித்து நாங்கள் கேள்விப்படும் போது அவர் நோக்கி பார்த்ததும் இடத்திலே ஆண்டவரை அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டதும் நன்மைகளை பெற்றுக்கொண்டதும் சாத்தானின் காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் தேடும் பொழுது அத்தாவே உம்மை நேசிக்கும் பொழுது சாத்தான் எப்படியா பல நேரங்களிலே எங்களை அதிகமாய் அவருடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படியே நாங்கள் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து வாழாதபடிக்கு ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆடி தேடி வரவும் உடைய சமூகத்திலே காத்திருந்து உடைய ஆலயத்திலே தங்குவதை நாங்கள் அதிகமாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் இந்த மாதிரி ஜெப நிலையிலே ஆண்டவரை ஜெபத்திலே நாங்கள் கட்டாயம் மேற்கொண்டு நாங்கள் அடக்கம் கூட கட்டங்களுக்கு உதவி செய்து இந்த ஜெப வேலை ஒவ்வொரு வாரம் நடக்கின்ற ஜெப வேலைகளை அநேக பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் குடும்பத்தின் பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவரை நீ கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுவோம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியே ஆலோசனைகளை ஒவ்வொருவரும் கட்டாயங்கள் திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள முடியாது கூட கட்டார் எங்களுக்கு உதவி செய்துங்க ஆண்டவரை. தொடர்ந்து இந்த செய்தியை கொடுத்த ஆண்டவரே அருமையான மகள் சம்மதிக்காக அவருடைய கணவருக்காக அவருடைய அருமையான 2 பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தூரமாயிருக்க அவருடைய பேர பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே மகன் மகளுக்கும் அவர் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அவள் இல்லாமல் கொடுத்த ஆண்டவரே
அன்போடு ஐக்கியத்தோடு ஒருவர் நேசிக்கக்கூடிய காலங்களை கர்த்தர் உருவாக்கி நீ கொடுத்து ஆண்டவரே எங்கிருந்தாலும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க முடியாது தாய் தகப்பனோடு உறவாடுகின்ற நிலையிலே தங்கள் முழுமையை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாது கூட கர்த்தர் உதவி செய்து அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் முழுமையை ஆசிரியர்கள் செய்திகளை சுமந்து வந்த அந்த மகளுக்கு வேண்டிய கர்த்தாவை இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே தனிமையாக இருக்கிற நாட்களிலே அவருக்கு வேண்டிய கிருபை பாராட்டுங்க ஜெயந்திக்காக அவருடைய கணவருக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக மகனுக்காக மருமகளுக்காக ஜெபிக்கிறோம் ஜிஜிமாக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த குடும்பத்தை கத்த எடுத்து நடத்தி கொண்டு வருங்க ஸ்தோத்திர ஊழியத்திலே நீ பயன்படுத்தி கொண்டு வருங்க ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் பயன்படக்கூடிய பாத்திரமாக பிள்ளைகள் செயல்படும்படியா கூட கத்தர் உருவாக்குங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஊழியத்திலே வெறும் துணையா இருக்க முடியாது நீர் வைத்திருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஊழியத்திலே அந்த மென்மேலும் வளர்ந்து பெருக முடியாது உதவி செய்யுங்க. எடுத்து நடத்துகின்ற ரைசாக்காக அகத்தியனுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அதிக பிரயாசத்தோடு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியாது கூட ஒருத்தர் உதவி செய்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான கட்டாவே ஆன்லைன் பிரேயராக கத்தர் நீங்க மாற்றுங்க. இந்த வாரம் வர தடைப்பட்ட பிள்ளைகளை அடுத்த வாரத்தில் வளர்த்து கொள்ள தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கத்த நீங்க உதவி செய்யணுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். அந்த கிருபாவுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கணவருக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தலைவரின் மத்தியிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு துணையாய் ஊழியத்திலே பயன்படுத்தி கொண்டு வருகிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஊழியத்திலே பயன்படவும் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவரின் நித்தியத்திலுமான பூமியிலும் அவங்களுக்கு சுதந்திரித்துக் கொள்ள கூட அவளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுங்க. பிள்ளைகள் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை கத்த தீவிரமாக உருவாக்கி கொடுக்கவும் குடும்பம் காப்பாற்றப்படவும் வழிநடத்தப்படவும் கூட கத்த நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் கத்த நீங்க ஆளுகை செய்து வழிநடத்துங்க. பிள்ளையுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து காத்து பிள்ளைகளுடைய குறைபாடுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீ பார்த்திருக்கிறீர். எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. நாளைக்கு நடக்க இருக்கும் பெண்கள் கூட்டத்தை கூட கர்த்தர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடும். அநேக சகோதரிகள் நாங்கள் இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு போராட்டமான ஜெப வாழ்வுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும்படியாக கூட கர்த்தர் உதவி செய்து ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமான வழியாக மாற்றி அமைத்து கொடுங்க. போக்கில் வளர்த்து நல்ல பாதுகாப்பை கொடுத்து தாங்கி வழி நடத்துங்க. துதிக்கணமே அவற்றை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உங்கள் திரையின் பத்னாம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவ உள்ள பிதாவே. ஆமீன். ஆமென். நாத்தன் வாசிக்கிறோம். ஆவே கத்தரை ஸ்தோத்ரி. என்னுள்ள வேண்டிய பசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்த செய்த சகல வாரம் என் மனவாதே. ஆமீன். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.